எல்லாம் வல்ல இறைவனை என் மனமொழிமைகளால் போற்றி பணிகிறேன். சமீபத்தில் ஒரு திரைப்படம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பொதுவாக திரைப்பட கண்ணோட்டங்கள் நான் அலுவலா சொல்றதில்ல, ரொம்ப முக்கியமா இருக்கிறத மட்டும் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு கிறிஸ்துவ திரைப்படம். எனக்கு என்னுடைய நண்பர் லாசர், அந்தோனி லாசர் அவருடைய துணையுடன் ஒரு சர்ச் வளாகத்திலேயே அந்த திரைப்படத்தை போட்டிருந்தாங்க. அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அந்த திரைப்படத்தோட பெயர் என்னவென்று கேட்டால் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், முகம் இல்லாதவர்களுக்கு ஒரு முகத்தை போன்றது. அவர்கள் ராணி மரியா என்ற அருட் சகோதரி அவர்கள் கேரளா மாநிலத்தில் பிறந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தோர்ல தலித் மக்களுக்காக எப்படி பணிபுரிஞ்சாங்க, அந்த பணிபுரியும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஜமீன்தார்கள் அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்தினார்கள், அவர்கள் மதம் மாற்றுகிறார்கள் என்ற ஒரு தவறான குற்றச்சாட்டு எப்படி அவர்கள் மீது வைக்கப்பட்டார்கள், ஜமீன்தார்கள் இந்த அருட் சகோதரி அங்கு இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கான நல்ல வாய்ப்புகளையும் நல்ல படிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்தது, அங்கு அவர்கள் அடிமைகளாக இருந்ததிலிருந்து அவர்களை அதிலிருந்து வெளியேற்றியது அங்க இருக்கக்கூடிய சர்வாதிகாரிகளுக்கும் ஜமீன்தார்களுக்கும் பொறுக்கவில்லை என்பதனை கண்டு அந்த அருட் சகோதரிகளை 54 முறை கத்தியால் ஓடும் பேருந்தில் பட்ட பகலில் கொலை செய்தனர் அங்க உள்ள சமீந்தார் சிங் என்பவர். அந்த கொலை செய்தவர் சமீந்தார் சிங்கை அருட் சகோதரி ராணி மரியா அம்மையார் அவர்களுடைய தாயும் சகோதரியும் மன்னித்து எனது மகளின் இரத்தத்தை இந்த கைதானே தொட்டது என்று அந்த கையை முத்தமிட்டு அந்த கொலை செய்தவனை மன்னித்து விடுகிறார் அருட் சகோதரி ராணி மரியா அவர்களுடைய தாயார். அதற்கப்புறம் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே அந்த ராணி மரியா அவர்களுடைய கல்லறைக்கு அப்பப்போதுதான் போவதுண்டு. ஆனால் அந்த மன்னிக்கப்பட்டவர் அந்த கல்லறையே சுத்தி வந்து அங்கே தினமும் இருந்து அந்த கல்லறைக்கு தேடி வருபவர்களுக்கு பணிபுரியக்கூடிய ஒரு பெரும் செயலை செய்கிறார். ஆக இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒரு சாராம்சம் என்னவென்று கேட்டால் அது மன்னிப்பு. ஏனால் மன்னிப்பு இல்லை என்றால் அந்த நிகழ்வு தொடர்பாக இருக்கும். நான் அவனை பழிவாங்க, அவன் என்னை பழிவாங்க, நான் அவனை பழிவாங்க, அவன் என்னை பழிவாங்க, ரிவெஞ்ச். அதை பைபிளில் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தையாக சொல்கிறார்கள். டூ நாட் ரிவெஞ்ச், நீ யாரையும் பழி வாங்காதே, அந்த உனக்காக நான் யுத்தம் செய்கிறேன் என்ற ஒரு வசனத்தை பைபிளில் அருமையாக முன்வைக்கிறார்கள். சமீபத்தில் பைசன் என்ற திரைப்படமும் இதை சார்ந்தும், அதாவது இந்த ரிவெஞ்ச் நம்ம ஏன் நம்ம 3 தலைமுறையா 4 தலைமுறையா நம்ம பழி வாங்கிக்கிட்டே இருக்கோமே, இதெல்லாம் நமக்கு உதவுமா என்பதை தான் இந்த திரைப்படங்கள் எல்லாமே சொல்லியது. ஆக இந்த வாய்ப்பு கிடைத்தால் த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் அருட் சகோதரி ராணி மரியா அம்மையார் அவர்களின் திரைப்படத்தை வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. 124 சர்வதேச விருதுகள் பெற்ற ஒரு திரைப்படம். அதை நம் தமிழ்நாட்டை சேர்ந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வெளியிடுகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.